Hi students, welcome to our channel Max Plus U. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி டேர்ம் 1 MCQ பார்க்குறோம். ஸோ சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்க்குறோம் சொல்லுங்க, அதோட பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் -3, -4 ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -3, -4 பிளாட்டிங் இங்கே இருக்குமான்னு பாருங்கள். -3, -4. இப்போ செக் பண்ணுங்கள், இதோடைய ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? 1, 2, 3, 4. ஸோ டிஸ்டன்ஸ் 4 யூனிட்ஸ், ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது டிஸ்டன்ஸ் கேட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் கேட்டால் ஒய் கோஆர்டினேட் தான், பாசிட்டிவ் ஒய் கோஆர்டினேட் தான் ஆன்சர். அதுவே த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ்னு கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஆன்சர். ஸோ இந்த -4 கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கே தெரியும், டிஸ்டன்ஸ் நெவர் பி நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி -3, -4 இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக -4ஓ -3ஓலாம் போடக்கூடாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் ஒய் கோஆர்டினேட். அப்போ இந்த மாதிரிலாம் பிளாட்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, இதை பண்ணுறது உங்களுக்கு புரியறதுக்காக. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், அந்த வாட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட் எழுதுங்க, பாசிட்டிவ் ஒய் கோஆர்டினேட் எழுதுங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ்னால் பாசிட்டிவ் எக்ஸ் கோஆர்டினேட் எழுதுங்க. உங்களை ஞாபகப்படுத்திக்க சொல்கிறேன். அது ஞாபகம் இருந்தால் தயவு செஞ்சு அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்லை நான் இந்த மாதிரி பிளாட்டே பண்ணிக்கிறேன்னா பிளாட் பண்ணிக்கோங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ என்கிட்ட கேட்டிங்க, சஜஷன் கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஓகேவா, எக்ஸ், ஒய் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டால் நான் ஒய் சொல்லிடுவேன், ஒய் கோஆர்டினேட் சொல்லுவேன். ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட். ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேன் வி கோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஏ m/3, அது by 3 சில்ட்ரன். ஓகேவா? ஸோ m/3, 5 இஸ் அ மிட் பாயிண்ட். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டில் மிட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எது மிட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கொஸ்டினில். ஓகேவா? கியூஆரோட மிட் பாயிண்ட் வந்து m/3, 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கியூஆர் முதல்ல எடுக்கணும். அந்த கியூஆருக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது கியூஆர் இருக்குது, இது ஆராக இருக்குது அப்படின்னா, சார் சைடில் லைன் வச்சுருக்கீங்க சொல்லாதீங்க. லைன் எந்த சைட்லனாலும் இருக்கலாம். இட் ஷுட் பி லைன் செக்மெண்ட். தட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நல்லா சமாளிக்கிறேன். -6, 7 அண்ட் ஆர் வந்து -2, 3. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, இந்த மிட் பாயிண்ட்டுன்றது ஏ, அது வந்து m/3, 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா சொல்லுங்கப்பா. x1 + x2/2. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? x1 + x2/2, y1 + y2/2. இதெல்லாம் 1 மார்க்கில் எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே மிட் பாயிண்ட்டுன்றது இந்த இடத்துல m/3, 5 தான் மிட் பாயிண்ட். இங்கே x1 + x2/2னா -6 + -2/2. டேரெக்டாக -2 போட்டுலாம் நல்லது தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். 7 + 3/2. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ? ஸோ m/3, 5 அப்படியே எழுதிக்குங்க. -6 -2 ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -6 - 2 -8/2, 7 + 3, 10/2. ஸோ வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வி வாண்ட் டு டூ? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேட் பண்ணி யூ ஹவ் டு கெட் த ஆன்சர். ஸோ எப்படி சிம்பிளிஃபிகேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ m/3. ஸோ அப்போ m/3 அப்படின்றது ஈக்குவல் டு, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடலாம் அது நம்ம இஷ்டம் தான், -4, 5. ஸோ இங்கே 5 கரெக்டாக வந்துருச்சு. எம்மோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ m/3 இஸ் ஈக்குவல் டு -4ஆக இருந்தால், இஃப் திஸ் 3 கோஸ் தட் சைட், 3 இந்த சைடில் நம்ம போகும்போது என்ன வரும் அப்படின்னா, டிரான்ஸ்பொசிஷன் ஆகும். டிவிஷன் கோஸ் தட் சைட்னா சொல்லுங்க, டிவிஷனில் இருக்க 3 அங்கே போச்சுன்னா என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? -4 × 3, m = -12 அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ m = -12 என்ன ஆப்ஷன்றதை செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ.
ஸோ தட்ஸ் இட். கிளியராக இருக்கான்னு பார்த்துங்கப்பா. ஸோ லாஸ்ட் டைம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டாங்க, அது ஒய் கோஆர்டினேட், பாசிட்டிவ் ஒய் கோஆர்டினேட் B4 வந்தது. இப்போ நமக்கு வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட்டை கூட அப்ளை பண்ணி நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம 2 கொஷின்ஸ் கிளியராக முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேட்கலாம்ப்பா. தேர்டு கொஷின் வி கோயிங் டு டூ. தேர்டு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் P -6,8 ஃப்ரம் த ஆர்ஜின். உங்களுக்கே தெரியும் ஆர்ஜின்னா 0,0ன்னு. ஸோ ஒன்றை x1 y1 எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். அதை அப்படியே அழகாக அப்ளை பண்ணி we can get the distance formula. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி we can get the answer. எக்ஸாக்டாக பண்ணலாம். பட் வந்து வாட் ஐம் ப்ரெஃபரிங், நான் உங்களுக்கு என்ன ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஆர்ஜினுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது, √(x² + y²ன்னு. ஸோ இதை நீங்கள் 0,0ன்னு போட்டு x2 - x1 2 + y2 - y1 2 போட்டாலும் கரெக்டாக வரும். ஆனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஆர்ஜின் √(x² + y²னா, ஸோ இந்த -6,8ல் ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு x கோஆர்டினேட் -6, y கோஆர்டினேட் 8. ஸோ அப்ளை பண்ணுங்கள், √(-6 the whole square + 8 the whole square. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் 6 square 36, 8 square 64, √(100) வந்துருமா. √(100) வேல்யூ என்ன? 10 யூனிட்ஸ். ஸோ 10 யூனிட்ஸ்ன்றது ஆப்ஷன் சி ஆகிடும். ஸோ 3 கொஸ்டின்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஆர்ஜின், அதனால் √(x² + y² போட்டிருக்கோம். இல்லை நான் ஆர்ஜினை 0,0ன்னு போட்டுட்டு நார்மல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1 the whole square + y2 - y1 the whole square அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கோம்? ஸோ 3 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 4. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் வெர்டிசஸ் ஏ பி, இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, சியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுவும் நம்ம பிக்டோரியல் பண்ணலாம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டாலே வாட் வி ஹாவ் டு டூனா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏபிசி தானே கேட்டிருக்காங்க, ஆமாம் ஏபி கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் பிசி கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் சிஏ கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஆக்சுவலாக அது பி, யூஸ்வலாக ஆர்ஜினை ஓன்னா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அங்கே பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், அது அவங்க இஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், இதை நீங்கள் பிளாட் பண்ணி காமிச்சிக்கலாம். 0,4 0,0 3,0 அப்படின்னு பிளாட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக ஏபி பிசி சிஏ நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்போ ஏபி பண்ணணுன்னா ஏவோட பாயிண்ட் வந்து 0,4, பியோட பாயிண்ட் 0,0. ஸோ அப்போ இதுவும் வந்து போன தடவை போட்ட சம் மாதிரியே இல்லை. போன தடவை என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் த ஆர்ஜின் பண்ணோம். ஸோ அப்போ ஏபி அப்படின்றது √(x² + y². ஸோ அப்போ வந்து தாராளமாக 0² + 4² வந்து √(16 4ன்னு வந்துருச்சுமா ஏபி. இதுவே வந்து பிசி பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் வரப்போகுது, √(x² + y². ஸோ √(3² + 0². அப்போ √9 வரும். ஸோ √9 வந்து 3. ஸோ ஏபியும் கண்டுபிடிச்சாச்சு, பிசியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஏசி தான் கண்டுபிடிக்கணும். ஏவோட பாயிண்ட் வந்து 0,4, சியோட பாயிண்ட் வந்து 3,0. ஸோ we know which is x1 y1 x2 y2. இப்போ அப்ளை பண்ண வேண்டியது தான். கேன் வி ஸ்டார்ட் அப்ளைங்கப்பா ஏசி வேல்யூ. √(x2 - x1 the whole square + y2 - y1 the whole square. 3 - 0 the whole square போட்டோம். இது நல்லா இருக்கே அப்படின்னா ஆமாம், அழகாக அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து விடுங்கள். 3 - 0ன்றது 3², அது வந்து 9, 0 - 4 -4 the whole square 16 வந்துடும். ஸோ √25 = 5. ஸோ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அப்போ அந்த பெரிமீட்டர் = ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ அப்போ ஏபின்ற வேல்யூ வந்து 4, பிசின்ற வேல்யூ 3, சிஏன்றத ஏசியோ சிஏவோ வாட் எவர் அதோட வேல்யூ 5. 4 + 3 + 5 சில்ட்ரன், ஸோ 12.
ஸோ 12 யூனிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ the 12 யூனிட்ஸ் விச் ஆப்ஷன்ஸ்னு செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி கிளியராக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்கம்மா. பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி 3. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. யூஸ்வலாக அந்த பிக்கு பதிலாக அது ஓ கூட போட்டிருப்பாங்க. அப்போ ஏஓ ப்ளஸ் ஓபி ப்ளஸ் ஏபி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது அவங்க வாட் பாயிண்ட்ஸ் தே கிவன் தட் we can take, அவ்வளோதான். இதுவுமே அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா we can take our own points. கிளியரா சில? ஸோ கொஷின் நம்பர் 4 கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எனி ஒன் ஹாவ் அ டவுட்ஸ்னா யூ கேன் கமெண்ட். உங்களோட கொஷின்ஸை டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ஐ வில் ரெஸ்பாண்ட் யூ. ஓகே, மூவ் ஆன். இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஐசோசிஸ் ட்ரையாங்கிளா, ஈக்குவல் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஸ்கேலின் ட்ரையாங்கிளா? ஸோ திஸ் இஸ் வாட் த கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் போட போகிறோம். ஸோ இதில் ஏபிசி இல்லை பிக்யூஆர் எனி லெட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஏவை வந்து √2, √2னும், பியை வந்து -√2, -√2னும், சியை வந்து -√6, √6னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஐ எம் கோயிங் டு சால்வ் ஏபி. ஸோ ஏபி பண்ணும்போது ஸோ யூ ஷுட் நோ எது x1 y1, இது x1 y1 ஆகும், இது x2 y2 ஆகும் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Start applying. x2 வந்து இங்கே -√2 minus x1 again -√2 whole square plus y2 minus y1 the whole square மறுபடியும் -√2 -√2 whole square. ஸோ நல்ல விஷயம் என்னென்னா இங்கே ஏ -√2 லைட் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அதனால் -2√2 whole squareன்னு போட்டுடலாம். அதே மாதிரி இங்கேயும் -2√2 whole square. சப்போஸ் இது லைட் டேர்மாக இல்லை, இங்கே ஒரு 3 இங்கே -√2 அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம a + b ஹோல் ஸ்கொயரோ இல்லை a - b ஹோல் ஸ்கொயரோ தான் போட வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ சின்ஸ் இட்ஸ் அ லைட் டேர்ம் இது நமக்கு ஈஸியாக இருக்குது. -2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஸோ 4 × 2 8 வரும். அதே மாதிரி இங்கேயும் -2 ஸ்கொயர் பண்ணால் 2, 4, அப்புறம் √2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஸோ 4 2s are 8, 8 + 8 வந்து 16. ஸோ ஐ காட் த ஆன்சர் as 4. AB value I got it as 4. Same way BC, B யோட பாயிண்ட் வந்து -√2, -√2. C value வந்து -√6, √6. So we have to apply x1 y1, x2 y2. இப்போ BC start applying √over x2 minus x1 the whole square -√6 இது x2 minus x1 plus √2 whole square. அப்புறம் y2 minus y1 the whole square √6 plus √2 whole square. சில முக்கியமான விஷயம், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுற பேர் வழின்னு √6 ஸ்கொயர் வந்து 6, √2 ஸ்கொயர் 2, 6 + 2 8 சார் அப்படின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab -2ab அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் அப்படி பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √over -6 ஸ்கொயர் வரும், அதுக்கப்புறம் √2 ஸ்கொயர் வரும். ஸோ -√6 ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி +√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் 2ab. 2 × -√6 × +√2. அதே மாதிரி இந்த ரூட்டோட எக்ஸ்டென்ஷன் இங்கே இடம் இல்லை, அதனால் அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி √6 ஸ்கொயர் ப்ளஸ் √2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × √6 × √2 அப்படின்ற ஒரு ஸ்டெப் வரும். ஸோ ஒன்றும் இல்லை, பிசியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே நம்ம பெருசாலாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் த பிசி. கிளியராக சொல்ல. ஸோ இப்போ வந்து வி ஹாவ் டு சால்வ். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு நார்மலாக லாஸ்ட் டைம் என்ன பண்ணுமோ சிம்ப்ளிஃபை பண்ணுங்கம்மா. ஸோ -2√12 + 2√12 கேன்சல் ஆகிடும்ப்பா. ஸோ 6 + 2 8, 8 + 8 16. ஸோ உங்களுக்கு ஆன்சர் √16 வந்துடும். ஸோ பிசி வேல்யூ இஸ் நத்திங் பட் 4. ஸோ ஏபியும் 4, பிசியும் 4. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. சிஏவும் உங்களுக்கு 4 வந்ததுன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள், சிஏ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்தால் ஐசோசியல்ஸ் ட்ரையாங்கிள் ஆகிடும்.
சரியா? ஸோ இப்போ சிஏ கண்டுபிடிக்கலாமா? கேன் வி ஃபைண்ட் சிஏ? ஸோ ஸ்டார்ட் டூயிங். ஸோ சிஏ இல்லை ஏசி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் சேம் தான். அதே மாதிரி x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ரூட் 6 ஸ்கொயர். அதே மாதிரி y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ரூட் 2 மைனஸ் ரூட் 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் என்ன ஆச்சோ அதே தான் பண்ண ஆக போகுது. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ ரூட் 2 ஸ்கொயர் 2 ஆகிடுது. ரூட் 6 ஸ்கொயர் 6 ஆகிடுது. உங்களுக்கே தெரியுமா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இஸ் 2, ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 6. அப்புறம் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 6 போன தடவை பண்ணதான் 2 ரூட் 12. அதே மாதிரி இங்கேயும் ரூட் 2 ஸ்கொயர் 2, ரூட் 6 ஸ்கொயர் 6, அப்புறம் மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2 ரூட் 12. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் உங்களுக்கே தெரியும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அகெயின் யூ கெட்டிங் இட் ஆஸ் ரூட் ஓவர் 16, தட் இஸ் நத்திங் பட் 4. இப்போ ஏபி வேல்யூ, பிசி வேல்யூ, சிஏ வேல்யூ எல்லாமே 4 வந்திருக்கு. ஸோ எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் என்ன ட்ரையாங்கிள் வரும்? ஈக்குவல் ட்ரையாங்கிள் வரும். ஸோ இப்போ 5 சம்ஸ் முடிச்சிட்டோம்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. ஸோ இந்த சேனலை, இது நம்ம சேனல் மேக்ஸ் ப்ளஸ் யூவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 10th ஸ்டாண்டர்ட் யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதெல்லாம் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் டெய்லியும் நம்ம வீடியோ போடுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ.